ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரேசன் பச்சரிசியில் சூப்பராக அதிரசம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு ரேசன் பச்சரிசி எடுத்து நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 5 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வைக்க போகிறோம். ஒரு 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊறட்டும். ஊறின அப்புறமா இதை நம்ம ஒரு காட்டன் துணியில் விரிச்சிட்டு தண்ணி போகிற அளவுக்கு உதிரியாக காஞ்சால் போதுங்க. காஞ்சப்புறமா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுக்க போகிறோம். பொடியாக அரைச்சி எடுத்ததும் இதை லைட்டாக நான் பவுட்ரு பண்ணி இன்னொரு இதில் மாற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி பதத்தில் வரணுங்க. அப்போ தான் நம்ம அதிரசம் சூப்பராக வரும். இப்போ நான் சர்க்கரை எடுக்க போகிறேன். 1.5 கிளாஸ் அளவுக்கு அரிசிக்கு நான் 2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரை எடுத்து நல்லா கொதிக்க விட்டால் போதும். பாகுப்பதம் தேவையில்லை. இது கூடவே நான் ஏலக்காய் பொடி, சுக்கு சேர்த்து கொஞ்சமாக அதை இப்படி அந்த மாவில் சேர்த்துட்டே வாங்க. நல்லா கட்டி இல்லாமல் அப்படியே கிளறி விடுங்க. நான் இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நான் இந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு சூடானதும் அது கொஞ்சம் கொதிக்க வர டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவும் அதில் லைட்டாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மிக்ஸ் பண்ண அப்புறமா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் நெய் சேர்க்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. கையில் கூட ஒட்டாது. நம்ம அதிரசம் பண்ணும்போது ரொம்பவே நல்லா வரும். நான் இந்த அதிரசம் இன்றைக்கி செய்ய போகிறதில்ல. இது 2 நாள் கழித்து தான் செய்ய போகிறேன். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக உள்ளது நல்ல பஞ்சு போல் நல்ல சாஃப்டான அதிரசம் நமக்கு கிடைக்குங்க. இதை நான் ஒரு பவுலில் மாற்றி வைக்க போகிறேன். நெய் விட்டு தடவின ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் இல்லைன்னா அடுத்த நாள் நைட்டு தான் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் வந்துடும். இப்போ நான் இதை கையால் உருண்டை பிடிச்சிட்டு ஒரு கண்ணாடி பேப்பரில் இந்த மாதிரி தட்டிட்டு நடுக்க அந்த மாதிரி ஹோல் போட்டு அதிரசம் சேப்லேயும் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம மட்டமாக தட்டி அந்த மாதிரி பொரிச்சு எடுக்கலாங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சரிசி நம்ம வீட்டில் கடையில் கிடைக்கிற பச்சரிசி இல்லாமல் ரேஷன் பச்சரிசியில் இந்த மாதிரி சூப்பராக பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.